எட்டாவது பே கமிஷனுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பத்தி 1 டிசம்பர் 2025 அன்னைக்கு லோக்சபாவில் கேள்வி எழுப்பப்பட்டதற்கு என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதாவது 7வது சென்ட்ரல் பே கமிஷன் 1 ஜனவரி 2016 முதல் அமல்ல இருக்கிறதாகவும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது 2026 தான் 8th சிபிசி அதாவது 8th பே கமிஷன் வர வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இது பற்றி அரசு இதுவரை அதிகாரப்படி உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. லோக்சபா பதிவுல காம்போசிஷன் ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, கெஜெட் நோட்டீஸ்ல அப்டேட் பண்ணியாச்சு, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சுங்கிற விவரங்கள் கிடைக்கலாம். இது எல்லாமே அமைச்சரவை ஏற்கனவே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒப்புதல் அளித்திருந்தாலும் கூட இது முழு அதாவது 8th பே கமிஷனுடைய முழு அமைப்பினுடைய அறிவிப்புக்கு முந்தைய அறிவிப்பாக தான் இதை நீங்க பார்க்கணும் அப்படிங்கறத தான் 1 டிசம்பர் 2025 அன்னைக்கு லோக்சபாவில் கேட்ட கேள்விக்கு பதிலா அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ பார்ப்பதற்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்.